அதுபோல் பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தோம்னா இமிடியேட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 22,071, ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தா 21,190 அப்படிங்கிறது இருக்கும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்து நியராக பக்கத்தில் 2 இருக்குது. 21,180 டு 22,204. இது வந்து நம்ம ஜோனாக போட்டிருந்தோம். ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மேலே பொறுத்த வாய்ப்பு. இப்போ எல்லோ ஜோன் போட்டிருக்கு. இந்த ஜோனை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா ஒரு வேளை 21,192 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். நமக்கு 2 இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்குது. ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த ஒட்டுநாப்பில் வந்தாலும் பையிங் இருக்கும். இந்த ரேஞ்சிலையும் பையிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதிகமாக பையிங்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணால் நேற்று லோடு கிடையாது இந்த இடம், அதாவது 21,192 இடத்துலேருந்து மார்க்கெட்